கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் மழை தண்ணியில் தேங்கியிருந்து மின்சாரம் தாக்கப்பட்டு ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டார். உடனே துரிதமாக செயல்பட்டு ஒரு இளைஞர் காப்பாற்றினார். பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு அந்த வீடியோ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி டைமில் உதவக்கூடிய மனப்பான்மை மக்களுக்கு இருக்குதா? அந்த மாதிரி நேரங்களில் என்ன முடிவெடுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? ஒரு குழந்தை கீழே விழுந்திருக்குங்கும் போது நம்ம மனசு துடிக்கதான் செய்யும். இன்றைக்கி பேரிடர் காலங்களாக இருந்தாலும் சரி, வெள்ள நிவாரண பணிகளாக இருந்தாலும் சரி, புயல் பணிகள் நிவாரண பணிகளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தன் ஆர்வத்தோடு இன்றைக்கி இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை இருக்க தான் செய்யும். அது அந்த மாதிரி உதவுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி மனசு எல்லாத்துக்கும் வரணும். ஒரு மனிதன் அடிபட்டான் அப்படிங்கிறப்ப மக்களோட மேலோங்கி தான் இருக்குது. கொரோனாவுக்கு பிறகு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற எண்ணம் அதிகமாகிருக்கு. எதுக்கு செய்கிறாங்கன்னா, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணால் நமக்கு நல்லது அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பாயிண்ட் செய்வாங்க. ஆக்சிடெண்ட் ஒரு இது நடந்துச்சுன்னா உடனே இப்போ யார் என்னன்னே தெரியாமல் உடனே ஃபோன் எடுத்து 108 அடித்து ஹெல்பிங் டெண்டன்சியோட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் இப்போ பப்ளிக்கில் பார்த்த வரைக்கும் ஓரளவு எல்லாரும் மனநிலை மாறிடுச்சு. அவசரங்களும் எல்லாரும் உதவுறாங்க. ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல செல்ஃபி எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மனநிலை இல்லாமல் போச்சு. இப்போ 4 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் மயங்கி வந்தாலும் ஏன் மயங்கி வந்தான்னு சொல்லி கேட்க மாட்டேங்க. அவனுக்கு வந்தது அவனுக்குன்ட்டு தான் இப்போ போகிறாங்க. சமூகத்தில் அனைவருக்கும் உதவலாங்கிற மனப்பான்மை இருக்குது. ஆமாம், எனக்கு உதவி கெட்டு போனது அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு 100 வீடு இருந்தால் ஒரு வீடு மட்டும்தான் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீங்க. பாக்கி எல்லா வீடும் பக்கத்து வீடு சண்டை. கண்டிப்பாக உதவுறது தப்பு இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடராக நம்மளே இருக்கோம். நம்ம கவர்மெண்ட்டும் அதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணுது. எல்லாரும் சமம் நினச்சி எல்லாமே நல்லா ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாருமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இப்போது அந்த மாதிரி திங்கிங் வந்ததுனால எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க சார்.